يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தராவீஹில் அல்லாஹ்வுடைய ஆகப்பெருக்கிருபையினால் நமக்கு முன்னால் 2 சூறாக்கள் ஓதப்பட்டது. அதில் ஆரம்பமாக நேற்று தொடங்கி இன்று நிறைவு செய்யப்பட்ட குர்ஆனுடைய ஆக அற்புதமான உலகத்திற்கு மிக பெரும் பாடம் சொல்கிற, இஸ்லாத்தை எவ்வளவு உயர்ந்த மார்க்கம் என்று எடுத்து காட்டுகிற அற்புதமான ஒரு சூரா சூரத்துன் நிசா. அன்புக்கினியவர்களே, இந்த சூரா இதுவும் சட்டக்களஞ்சியம். குர்ஆனை முஃபஸ்ஸிரீன்கள் 3 பகுதிகளாக பிரிப்பார்கள். அதில் ஆரம்ப பகுதிகள் முழுக்க அல்லாஹ் பெரும் பெரும் சூறாக்களில் நிறைய சட்டங்களை அடுக்கிக் கொண்டே வருவார். அதில் உலமாக்கள் சொல்லுவார்கள், பக்ராவுக்கு அடுத்தபடியாக அதிக சட்டங்களை தனக்குள் வைத்திருப்பது சூரத்துன் நிசா. அதன் அடிப்படையில் இதில் இருக்கிற எக்கச்சக்கமான சட்டங்கள், அதிலும் குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டிய அற்புதமான சட்டங்கள். அல்லாஹ் பல உரிமைகளை இந்த சூறாவில் பேசுவான். யதீம்களினுடைய செல்வங்கள் அது எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும், இந்த சூறாவில் அதற்கான சட்டங்கள் அல்லாஹ் பேசுவான். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கான பல உரிமைகளை அல்லாஹ் இந்த சூறாவில் பேசுவார். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா திருமணத்தினுடைய சட்டம், அதிலும் ஒரு ஆண் எந்த பெண்ணை நிக்கா செய்யணும், யாரை நிக்கா செய்யக்கூடாது என்கிற மிக பெரும் சட்ட வரம்புகளை அல்லாஹ் இதில் தொடர்ந்து பேசுவார். அதே போல் அல்லாஹ் தஆலா இதில் அமானிதம் போன்ற அற்புதமான குணநலன்கள் எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற அற்புத உபதேசங்களின் வாயிலாக அல்லாஹ் தஆலா இந்த சூறாக்களில் நிறைய விஷயங்களை பேசுவார். அன்பானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் இந்த சூறாவின் தலைப்பு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது நிசா. இந்த சூறாவுக்கு அல்லாஹ் பேசுகிற பல தகவல்கள் உண்டு, அதை எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் இந்த சூறாவுக்கு தேர்ந்தெடுத்த பேர் நிசா. அன்பானவர்களே, குறிப்பாக எல்லாம் அல்லாஹ் சட்டங்களை பேசுவான். ஆனா பெண்கள் சம்பந்தப்பட்டு மட்டும் அல்லாஹ் சட்டங்களாக சொல்ல மாட்டான், அவர்களின் உரிமைகளாக சட்டங்களை இங்கு அல்லாஹ் அரங்கேற்றுவார். அதுதான் நீங்க கவனிக்கத்தக்க விஷயம். எனவே அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுக்கு சூரத்துன் நிசா என்று பெயர் வைத்திருக்கிறார். அன்புக்கினியவர்களே, சஹாபா பெண்மணிகள் சொல்லுவார்கள், சூரத்துன் நிசா எப்படிப்பட்ட சூறான்னா, எங்களுக்கு மிகவும் கண்ணியம் சேர்க்கும் சூறா இறைவன் படத்திலிருந்து சூரத்துன் நிசா என்று. ஏன்னா உலகத்துல இன்னைக்கு இருக்கிற எத்தனையோ மதங்களின் வேதங்களில் பெண்களுக்கான இடம் இல்லை, பெண்களுக்கான கண்ணியத்திற்குரித்தான வாசகங்கள் கூட இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பெண் சமூகம் என்று தனி சூறாவையே, தனி அத்தியாயத்தை இறக்கி அவர்களுக்கான உரிமைகள் என்ன என்பதை எல்லாம் படம் போட்டு அடி அடியாக அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் பேசினான். எனவே சஹாபா பெண்மணிகள் சொல்லுவாங்க, எங்கள்ல யாருமே சூரத்துன் நிசாவினுடைய சட்டங்களை அறியாதவர்கள் இல்லை, இந்த சூறாவினுடைய பெருமையை உணராதவர்கள் யாரும் இல்லை. அப்படி பெண்களின் பெருமை பேசுகிற சூறா தான் சூரத்துன் நிசா. இப்படி எக்கச்சக்கமான பெருமைகள் சொல்லலாம். அதுல அல்லாஹ் தஆலா இந்த நிசாவினுடைய ஆரம்ப பகுதியிலேயே பேசுவான். ஆரம்ப வசனங்களிலேயே பெண்களுக்கான உரிமைகளில் முதல் உரிமையாக அல்லாஹ் சொல்வது, உதாரணமாக அன்பானவர்களே, மஹர பத்தி பேசுவான். ஒரு பெண்ணின் மிக முக்கியமான முதல் உரிமை மஹர். ஒரு பெண் எப்படி மஹரினுடைய உரிமைன்னு சொன்னா, ஆணுக்கு முன்னால் நின்று எனக்கு இவ்வளவு மஹர் வேணும்னு கேட்டு வாங்கணும், இது பெண்ணுக்கான உரிமை என்று அல்லாஹ் பேசுவான். இன்னைக்கு இந்த உரிமைகள் மறக்கடிக்கப்பட்டதால், இந்த சட்டங்கள் சரியா சொல்லாதனால பெண் வீட்டுக்காரங்க பயப்படுறாங்க ஆம்பளைங்க கிட்ட, ஆண் வீட்டுக்காரங்கள்ட்ட பெண் வீட்டுக்காரங்க பயப்படுறாங்க. எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு செய்யணும், என் மகளுக்கு இவ்வளவுதான் போட முடியும். இல்ல, அசல்ல ஒரு பெண்ணின் உரிமை ஒரு ஆண் மகனுக்கு முன்னால் எனக்கு இவ்வளவு கொடுத்தால்தான் எனக்கான கணவன் நீ என்று உரைத்து சொல்லும் அளவிற்கான உயர்ந்த தகுதியை இந்த மார்க்கம் தந்திருக்கிறது. மகருக்கான சிறப்பு, இப்படி எத்தனையோ சிறப்புகள் சொல்லலாம். அதிலும் குறிப்பாக அன்பானவர்களே, இந்த சூறாவில் இடம்பெற்றிருக்கிற மிக முக்கியமான ஒரு சட்டம்
இன்றைய காலத்தால் அழிந்து வருகிற மிக பெரும் வீழ்ச்சிக்கு போய்விட்ட அல்லாஹ் எந்த சட்டத்தை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு அபிவிருத்தி செய்கிறேன் என்று சொல்லுகிறானோ அந்த அற்புதமான சட்டம் இந்த சூறாவில் தான் இருக்குது. அதுதான் பாக பிரிவினை, வராசத்தினுடைய சட்டம். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன்ல இந்த சூரத்துல் நிசால வெறும் 3 ஆயத்துல பாக பிரிவினை வராசத்தின் சட்டத்தை சொல்லி முடிச்சுட்டான். 3 ஆயத். அதனுடைய சுருக்கம் என்ன? ஆண் வாரிசுகள் 15 பேர், பெண் வாரிசுகள் 8 பேர். இது அல்லாம எல்லா நிலைகளிலும் வாரிசாபவர்கள் 5 பேர். இவங்க யார் யாரு எப்போ எவ்வளவு தரணுங்கிறது தான் வராசத்தினுடைய முழு சட்ட விவரம். அன்பானவர்களே, ரொம்ப சாதாரணமான சட்டம். பெரும் பெரும் வல்லரசுகள் எல்லாம் வராசத்துக்கான சட்டங்கள் எழுதுனாங்க. அமெரிக்கா முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. நீங்க போய் தேடி பாருங்க, நெட்ல 13 வால்யூம் எழுதி வச்சிருக்கலாம். 13 வால்யூம். ஆனா அல்லாஹ் ஒரு வராசத்திற்கான சட்டத்தை ரொம்ப அழகா 3 ஆயத்து தான், அதுல 3 பேர் தான். அந்த 3 கேட்டகரி யாரு, அவங்களுக்கு எவ்வளவு தரணும், எந்தெந்த சூழ்நிலைகள்ல தரணும், இவ்வளவு வராசத்தின் சட்டம். ஆனா இன்னைக்கு இந்த சட்டம் சமூகத்துல ரொம்ப கடுமையாகி விட்டது. அன்பானவர்களே, நான் சொல்லி கொண்டு வந்தது இந்த வராசத்தினுடைய சட்டம். இந்த ஆயத்தை இயங்குறதற்கான பின்னணி என்னன்னா, ரொம்ப அற்புதமான ஒரு வரலாற்று பின்னணி. அல்லாஹ் ஒரு பெண்ணுடைய சப்தத்தை எவ்வளவு உன்னித்து கவனிக்கிறோம் பாருங்க. நம்ம பின்னாடி ஒரு சூரா வரும், சூரா முஜாதலா. இன்ஷா அல்லாஹ் அதுல நம்ம பேசுவோம். ஒருவருடைய துஆவை அல்லாஹ் யாரின் துஆவை மிகவும் கவனமாக கேட்கின்றான். அதுல மிக முக்கியமான இடம் பிடித்தவர்கள் பெண்கள். அதுல ஒரு அற்புதமான உதாரணம் தான் சூரத்துல் நிசால இந்த ஆயத்து இறங்குவதற்கான காரணம். அன்சாரி சஹாபர்ல ஒரு தோழர் சஅத் இப்னு ரபீஅ அன்சாரி. இவர் ஒரு போருக்கு போனாரு, பெரிய செல்வந்தர். போருக்கு போனவர் போர்ல ஷஹீத் ஆயிட்டார். ஒரே ஒரு மனைவி, 2 மகள் மட்டும். இவருக்கு ஒரு சகோதரர். அன்றைய கால ஜாஹிலியாவுடைய பழக்கம் என்னன்னா, ஆண் வாரிசுகள் இல்லாவிட்டால் அந்த செல்வத்தை சுத்தி இருக்கிற குடும்பம் மொத்தமா வலிச்சுட்டு போயிடுவாங்க. இதுதான் அன்றைய காலத்தினுடைய பழக்கம். போர்ல இறக்குகிற சயீதுக்கு எந்த விதமான ஆண் வாரிசும் இல்லை, 2 பொம்பளை பிள்ளைங்க மட்டும்தான். அவருடைய சகோதரர் என்ன செஞ்சாரு, எல்லா சொத்துக்களையும் அவர் எடுத்துக்கிட்டார். எந்த விதமான சொத்துக்களும் அவங்க மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ தரல. ரொம்ப கஷ்டத்துல இருந்த சாகினுடைய மனைவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டே கவலையா வந்தாங்க. வந்து பெருமானார் வீட்டுல நின்று கேட்டாங்க, யார சொல்லலாம், எங்க கணவர் திடீர்னு போர்ல வஃபாத் ஆயிட்டார், எங்களுக்கு இப்ப இருக்கிறதுக்கு வீடு இல்லை, 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிறேன், எல்லா சொத்துக்களையும் அவர் எடுத்துட்டார், எங்களுக்கு கொஞ்சம் கூட தரல, இதற்கு ஏதேனும் ஒரு தீர்ப்பு சொல்லுங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது சம்பந்தமா அல்லாஹ் இதுவரைக்கும் எனக்கு எந்த தகவலையும் இறக்கல, அல்லாஹ் ஆயத்தை இறக்கட்டும், உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த பெண் தலை குனிந்து கொண்டே அழுது கொண்டே தலை குனிவாங்க. அந்த இறங்குகிற அந்த தலை குனிகிற அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வந்துருவாங்க. அல்லாஹ் வந்து அப்போ முதல்ல பேசுவான் இந்த ஆயத்தை, யூசிகுமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளின் விஷயத்தில் நான் வசியத் செய்கிறேன், இந்த சட்டத்தை நானே சொல்றேன், யாரும் இதுல உள்ளுக்குள்ள வர தேவையில்லை, யாருக்கு எவ்வளவு தரணும், எந்தெந்த நபருக்கு எவ்வளவு தரணும், நான் உங்களுக்கு வசியத் செய்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த சட்டத்தை இறக்குவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு அப்புறமா தீர்ப்பு செய்வாங்க. அவருடைய தம்பியை கூப்பிட்டு எல்லா சொத்தையும் வாங்கி, அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஒரு மனைவிக்கான கணக்கு என்ன, வாரிசுகளோடு இருந்தால் ஒரு மனைவிக்கான கணக்கு மொத்த கணவனுடைய சொத்துல 8 போட்டு அதில் 1 பங்கு மனைவிக்கு, அதே மாதிரி கொடுத்துருவாங்க. வாரிசுகளுக்கு என்ன, பெண் வாரிசுகளாக இருந்தா மீதம் இருக்கக்கூடிய முழு சொத்துக்களை 3 போட்டு அதுல 2 பங்கு பெண் வாரிசுகளுக்கு, ஒரு பிள்ளைக்கு 1 பங்கு, இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு பங்கு கொடுக்கப்பட்டுச்சு. அன்பானவர்களே, இதற்கு பின்னால் ஏனைய சொத்துக்களை அவருடைய சகோதரருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அன்பு பிரித்தானவர்களே, இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த சொத்திற்கான சட்டங்கள் கொண்டு வந்து இறக்கப்பட்டது. அன்பானவர்களே, இங்க சொத்து பிரிப்பதற்கான நிலை என்ன, இதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். எப்படி பிரிக்கணும், அல்லாஹ் அந்த ஆயத்திலேயே ரொம்ப அழகா சொல்வான். நீங்க எப்படி சொத்து பிரிக்கணும்னா, யூசிகுமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்ஸயைன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல பேசுவோம். அதை தொடர்ந்து வர இன்னொரு ஆயத்திலும் அல்லாஹ் தஆலா சொல்வான், சொத்து பிரித்தல் அது எப்ப ஆரம்பமாகணும், சொத்துக்கு உரிய நபர் மௌத்தானதற்கு பின்னால் தான் சொத்தை பிரிக்கணும். அத்தா ஹயாத்தா இருக்கும் போதே ஒரு புள்ளனால எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டா மார்க்கம் சொல்லும் பிரிச்சு தர தேவையில்லை, அவருக்கு பிரிச்சு கொடுக்க கூடாதுன்னு மார்க்கம் சொல்லும். அதே போன்று ஹயாத் முடிந்ததற்கு பின்னால் இவ்வளவு தெளிவா சொல்லுவா, மிம்மா தரக்க, அவர் விட்டு சென்றதற்கு பின்னால் தான் நீங்கள் சொத்தை பிரிக்கணும். அதே போல அவர் விட்டு சென்றதற்கு பின்னால் எவ்வளவு சீக்கிரமா சொத்தை பிரிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நமக்கு கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், அவரை கொண்டு போய் கபர்ல அடக்கிறதுக்கு முன்னாடி பிரிச்சிருங்க, அதுதான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு மௌத் வீட்ல அதை பேசுறது ரொம்ப கஷ்டம்.
அதை பேசிட்டோம்னா அவன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அநியாயக்காரனா பார்க்கப்படுவான். ஆனா மார்க்கத்தின் சட்டம் என்னன்னா, அவர் மரணித்ததற்கு பின்னால் கொண்டு போய் அடக்கிறதுக்குள்ள பிரிச்சிருறது தான் சிறப்பு. இதுதான் அசல் சட்டம். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனின் வாயிலாக விளக்குவார்கள். முதல்ல ஒரு தகப்பன் இறந்ததற்கு பின்னாடி தான் அந்த சொத்தை பிரிக்கணும். ரெண்டாவது, அந்த சொத்தை எப்படி பிரிக்கணும்னா, அதில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் பார்க்கணும். முதல்ல அந்த தகப்பனுக்கு ஏதேனும் கடன் இருக்குதா, அவர் ஏதாவது கடன் வச்சிருக்கிறாரா, அந்த சொத்துல இருந்து அந்த கடனை முதல்ல அடைக்கணும். ரெண்டாவது, அவர் ஏதேனும் வசியத் செஞ்சிருக்கிறாரா, இவருக்கு இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்கணும், அண்ணாருக்கு அவ்வளவு கொடுங்க, எனக்கு ரொம்ப பிரியமானவர், அவளுக்கு நான் இவ்வளவு கொடுக்கணும்னு நினைச்சேன், இவருடைய மகனுக்கு நான் இவ்வளவு கொடுக்கணும்னு நினைச்சேன், ஏதேனும் வசியத் செஞ்சிருந்தா அதை நிறைவேற்றணும். ஆனா வசியத்தை வாரிசுகள் விஷயத்துல செய்ய முடியாது. அதாவது என்னுடைய மூத்த மகன் எனக்கு நிறைய ஹிட்மத் செஞ்சாரு, அவருக்கு இவ்வளவு சொத்து வரும்னு எனக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க என் வசியத்துன்னு சொன்னா அது செல்லாது. வாரிசு அல்லாத நபர்கள்ட்ட தான் வசியத் செய்யணும். இது 2வது விஷயம். இந்த 2 விஷயத்தையும் பார்த்து முடிச்சதுக்கு பின்னாடி வர்ற சொத்துக்களை நம்ம பங்கு போட்டு பிரிக்கணும். அது மார்க்கத்தினுடைய மிக அடிப்படையான ஒரு ஆழமான சட்டம். அன்பானவர்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ மரணித்த உடனேயே முதல்ல பிரிக்கணும். ஆனா இதை பிரிக்கிற விஷயத்துல பல சிக்கல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனப்போ கூட அவங்க சொத்துலயும் பிரச்சனை வந்துச்சு. அவங்க சொத்துல பெருமானார்ட்ட காசு இருந்துச்சா, பணம் இருந்துச்சா? பெருமானார் காசு மௌத்தா போகும்போது அவங்க கிட்ட எந்த செல்வமும் இல்லையே. பெருமானார் கிட்ட அசையும் சொத்துக்கள், அதாவது கரன்சி, தீனார் திரகம் இல்லை, ஆனா அசையா சொத்துக்கள் பெருமானார் பேர்ல இருந்துச்சு. 1 இல்ல 2 இல்ல 3 4 லேண்டுகள் இருந்துச்சு பெருமானார் பேர்ல. ஹைபர்ல ஒரு லேண்ட் இருந்துச்சு, ஃபதக்ல இருந்துச்சு, மதீனாவுக்கு ஓரத்துல பெருமானாருக்கு ஒரு தோப்பு இருந்துச்சு. இத்தனை இடங்கள் பெருமானாருக்கு இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சதற்கு பின்னாடி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அடுத்த கலீஃபா அபூபக்கர் அவங்க கிட்ட வந்து எனக்கான என் தந்தையின் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தரல. ஏன் தரலன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் ஒண்ணு. என்ன ஹதீஸ்? பெருமானார் வாழும் போதே சொல்லிட்டு சென்றாங்க, நபிமார்களான எங்களுக்கு என்னென்ன சொத்துக்கள் எல்லாம் இருக்கிறதோ நாங்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் எங்கள் சொத்துக்கென்று யாரும் வாரிசாக முடியாது, அது பொது உடைமை, இது நபிமார்களுக்கு மட்டும் இருக்கிற தனி சட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெருமானார். இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இதே ஹதீஸை நானும் கேட்டிருக்கிறேன். ஆனா பெருமானார் இந்த இடத்துல எந்த சொத்துக்கு வாரிசாக மாட்டாங்கன்னா அசையும் சொத்துக்கு தான், காசு பணங்களுக்கு தான் வாரிசாக மாட்டாங்க, அசையா சொத்துக்களுக்கு வாரிசாவாங்க. அதனாலதான் லேண்டை கேட்டு வந்திருக்கேன், எனக்கு பிரிச்சு கொடுங்க. இதுதான் மார்க்கத்துடைய இஹ்திலாஃப். ஒரு ஹதீஸ் தான், ஒரே ஹதீஸ் தான், ஆனா அதுல 2 விதமான கோணங்கள். எனக்கு தெரியும் பெருமானார் சொன்னது இதுதான் தான். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா பெருமானாருடைய ஹதீஸ் பொதுவா தான் இருக்கு. பெருமானாருடைய ஹதீஸ் பொதுவா தான், எனக்கு பின்னால் வருகிற சொத்துக்களுக்கு எந்த யாரும் வாரிசாக முடியாதுன்னு தான் இருக்கு. எனவே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதுல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு பெரிய வருத்தம், நமக்கு கொடுக்கலையேன்னு சொல்லி. ஆனா கடைசி வரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருத்தப்பட்டாங்களேன்னு சொத்தை எடுத்து கொடுக்கல. பெருமானார் சொன்னதுதான், நான் தரல. கடைசியில மரணப்படுக்கையில ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 6 மாச காலம் பேசாம இருந்தப்போ கிட்ட போய் உட்கார்ந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. நான் எதுக்கு உங்களுக்கு தரல, உங்க சொத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? அவங்க பேசின வார்த்தை அப்படியே வந்து ஹதீஸ்ல, நான் என்னுடைய எல்லா சொத்தையும் அல்லாஹ் ரசூலுக்காக செலவு செய்தவன், உங்க சொத்தை நான் தரமாட்டேனா? பெருமானார் எனக்கு முன்னால் அமர வைத்து சொன்ன ஹதீஸ் இது விளக்குனாங்க. இதை பின்னாடி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆமான்னு ஏத்துக்கிட்டாங்க. அன்பானவர்களே, சொத்து பிரிக்கிற விஷயத்துல பிரச்சனைகள் வரும். ஆனால் யாரு பங்குதாரர்களோ அவங்க போய் நின்று சொத்தினுடைய கேட்க வேண்டும், உரிமையை கேட்க வேண்டியது கடமை என்று மார்க்கம் இந்த ஹதீஸ்க்கு கீழே பதில் சொல்லுவாங்க. அன்பானவர்களே, நிறைவாக இன்னைக்கு சொத்து பிரச்சனையில வர்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா இந்த ஒரு வார்த்தை தான், ஒரு ஆணுக்கான பங்கு 2 பெண்ணுடைய பங்கு அப்படின்னா ஒரு ஆணுடைய பங்கு 2 பெண்ணுக்கு பிரிச்சு கொடுக்கணும். 2 பெண்ணுக்கு என்ன பங்கோ அது ஒரு ஆணுக்கு பங்கு. இன்னைக்கு பல எந்த வேதங்கள்ல யாருடைய கோட்பாடுகள்ல பெண்களுக்கு மரியாதையே இல்லையோ, எந்த அளவுக்குன்னா பல வேதங்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, பெண்களை எப்படி பார்ப்பாங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் மாதிரி பார்ப்பாங்க. இப்படி தூக்கி போட்டு தேவைக்கு பயன்படுத்தி போட்டுருவான். இன்னைக்கு அவன்லாம் இந்த சட்டத்தை கொண்டுட்டு வந்து சொல்லி உங்க மார்க்கத்துல பாருங்க ஆண்களுக்கு அதிகம் பெண்களுக்கு குறைவு. அன்பானவர்களே, இந்த மார்க்கம் எவ்வளவு அற்புதமான மார்க்கம்னா எல்லாத்தையும் பார்க்கும். இதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க உலமாக்கள். 2 காரணம் மட்டும் சொல்லி முடிச்சிடலாம். முதல் காரணம் என்னன்னா, செலவழித்தல், குடும்பத்தை பராமரித்தல் என்பது ஒரு ஆணின் மீது தான் கடமை. இதுதான் குர்ஆன் சொல்லும், அபிமா அன்ஃபக மின் அம்வாலிஹிம், ஒரு ஆண் தான் செலவு செய்ய வேண்டும், அவனுக்கு தான் பொறுப்புகள் அதிகம்.
எனவே அந்த ஆண் என்ன செய்யணும்னு சொன்னா அவனுக்கான சொத்து நாம் என்ன செய்யறோம், ஒரு பெண்ணுக்கான 2 மடங்கை ஒரு ஆணுக்கு 1 மடங்காக தருகிறோம். ரெண்டாவது என்னன்னா நல்லா கவனிக்கணும், ஒரு பெண்ணுக்கு 2 வழி சொத்து வரும். ஒரு பெண்ணுக்கு 2 வழி சொத்து வரும். ஒரு ஆணுக்கு அப்படி இல்லை. எப்படின்னா தந்தை வழி சொத்தும் வரும், தன் கணவன் இல்லாட்டி கணவன் வழி சொத்தும் வரும். இந்த 2 வழி சொத்தும் வரும். ஆனா ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி இருக்கிற சலுகை வேற யாருமே வெளியே சொல்ல மாட்டான். ஆணுக்கு அப்படி இல்லை. ஒரே ஒரு சொத்து, அத்தா கொடுக்குற சொத்தை வாங்கி தான் கூட இருக்கிற எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்து தான் பிள்ளைங்களுக்கும் அதை கொடுக்கணும். ஒரு பெண்ணுக்கு அந்த அவசியம் இல்லை. அவள் சொத்தை வாங்கி வச்சுக்கணும். கணவன் கேட்டா விருப்பப்பட்டா கொடுக்கலாம், இல்லாட்டி கொடுக்க தேவையில்லை. ஏன் சொத்துன்னு குறையாடலாம். அல்ல அவ்வளவு உரிமை கொடுத்து வச்சிருக்கிறான். 2 பக்கமும் வருகிற பெண்கள் அதை யாரும் வெளியே சொல்றது இல்ல. மார்க்கம் எவ்வளவு அதில் பாருங்க, உனக்கு அந்த இடத்துல இந்த பக்கமும் வரும் அந்த பக்கமும் வரும். எனவே ஆண்களுக்கு 2 மடங்கு. அன்பானவர்களே, இப்படி இந்த மார்க்கம் எல்லா கோணங்களையும் யோசிச்சு அற்புதமான சட்டங்கள் இறங்குச்சு. அப்படிப்பட்ட சட்டங்களுடைய வசனங்களை தான் நம்ம ஓதிக்கிட்டு வர்றோம். அல்லாஹ் இந்த வசனங்கள் எப்படி அமல் செய்கிற தௌஃபீக்கினை தருவானாக. சூரத்துன் நிசா உங்கள் வீட்டில் எல்லா பெண்களுக்கும் படிக்க கொடுங்க, கற்றுக் கொடுங்க. அதனுடைய சிறப்புகள், இந்த மார்க்கம் பெண்ணை எவ்வளவு உயர்த்தி இருக்கு, எவ்வளவு உரிமைகள் கொடுத்திருக்கு என்று பெண் சமுதாயம் விளங்கணும்னா சூரத்துன் நிசா படிக்கணும். அல்லாஹ் நம்முடைய பெண்களை கபூல் செய்வானாக, நம்முடைய ஆண்களை கபூல் செய்வானாக. இந்த சூராவின் பரக்கத்தினால் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு என்ன பாடங்களை எல்லாம் தந்திருக்கிறானோ எல்லா பாடங்களையும் விளங்கி அமல் செய்கிற தௌஃபீக்கினை உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.